மாநில அரசு ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறது, மத்திய அரசு வேறு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்கன்னு இதுலேயும் தெரியுதுன்னா, பாஜக சார்ந்த ஒரு குழு கரூருக்கு வந்து அவங்க தனியாக விசாரணை பண்ணி அவங்க ஒரு அறிக்கையை கொடுத்துருக்காங்க. அந்த அறிக்கையை வச்சுட்டு இப்போது சிபிஐக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்துருக்கலாம். மாநில அரசு அவங்க ஒரு கவுண்டர் கொடுத்துருக்காங்க. பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் சார்பாக ஒரு 2-3 பேர் அங்கே ஒரு சில கடிதம் கொடுத்ததாக தெரியுது. அதை சில பேர் கொஸ்டின் பண்ணுறாங்க. பிஜேபி குழுவில் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க, மாநில அரசு பல தவறு செஞ்சுருக்கு, போலீஸ் நடவடிக்கை சரியில்லை, இதெல்லாம் தீர விசாரிக்கணும், இவங்களுடைய மிஸ்மேனேஜ்மெண்ட்டு ஒரு முக்கியமான காரணம் அப்படின்லாம் ஏற்கனவே ஒரு கிரவுண்ட் ப்ரிப்பேர் பண்ணிட்டாங்க. அதை வச்சு இப்போது இவங்க கேட்கும்போது சிபிஐக்கு ஆர்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ சிபிஐ குவரி இப்போ ஆர்டர் பண்ணியிருக்காங்கன்னா, இப்போ அதன் மூலமாக இங்கே தமிழ்நாடு அரசுக்கு ஒரு நெருக்கடி தான். அதை தவிர அருணா ஜெகதீசன் கமிஷன் அவங்க ஒரு இது நடக்கும், இந்த சிபிஐ நடக்கும். ஆனால் இப்போ என்ன சொல்லிட்டாங்க, ஹேண்ட் ஓவர் டு சிபிஐன்னு சொல்லிட்டாங்க. ஆகவே இப்போ ஸ்டேட் சிஐடி ஃபங்க்ஷன் பண்ண முடியாது, ஹேண்ட் ஓவர் த கேஸ் டு சிபிஐன்னு சொல்லிட்டாங்க. ஆகவே இப்போ இது ஃபங்க்ஷன் பண்ண முடியாது அப்படின்னு தான் அர்த்தம். அப்படி செய்யும்போது இறுதியில் எப்படி தீர்ப்பு வரும்னா, அநேகமாக இந்த கரூர் நிகழ்ச்சி சம்மந்தமாக அரசோ போலீஸோ முன்ஜாகிரதையோட செய்யலை, பிளானிங் மிஸ்டேக்ஸு, இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியரு அப்படின்றத ஒரு அதிகமாக வரும். விஜய் காரணன்றது அது அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை.